அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, தட்சிணாயனம் காலம், துவாதசி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம், மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகு என இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம். ஆடி ஆவணி மாதங்கள் இணைந்த மாதம். சூரியன் கடகம் மற்றும் சிம்ம ராசியில் பயணம் செய்வார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை ஆடி மாதம் இருக்கின்றது. இந்த ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். இந்த ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவார்கள். அது அறியாமை. உண்மையிலேயே பீட மாதம் என்பதுதான் பொருள். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு வருகின்றது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆடி கார்த்திகை வருகின்றது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகின்றது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆடி பூரம் வருகின்றது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாக சதுர்த்தி வருகின்றது. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியினை பார்த்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மாதம் முழுவதும் சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ரமடைந்திருக்கின்றார். குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் கேது, 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் ராகு, 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் புதனுடன் சூரியன் சஞ்சரிக்கின்றார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். சனி பகவான் செழிப்போடு செல்வாக்கையும் அள்ளித்தருவார். அனைத்து காரியங்களிலும் சராசரிக்கும் கூடுதலான வெற்றிகளை காண்பீர்கள். சேமிப்புகளை ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள். திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். கடினமாக உழைத்து லாபம் அடைவீர்கள். தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள். சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளையும் பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைத்தாலும் மேல் அதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறையும் ஏற்படாது. ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தோசித்த பிறகே செய்யவும். அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள். கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து கோரிக்கைகள் நிறைவேறும். கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் செல்வாக்கை அள்ளித்தரும். பெண்மணிகள் மகிழ்ச்சியை காண்பீர்கள். மாணவ மணிகள் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். தவறுகளை திருத்திக் கொண்டு புத்துணர்ச்சியுடன் பாடங்களை படிக்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனர். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவது நன்மைதான். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். தங்கு தடை தானாக விலகும். ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பொழுது பார்க்கும் யோகம் உண்டு. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். திடீர் தனவரவு வந்து சேரும். தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். மேலும் கடகராசியில் புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி நாதன் புதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. உள்ளத்தில் உற்சாகமும் அமைதியும் குறையும். சில காரியங்கள் முடிவடைவது போல் தோன்றினாலும் கடைசி நேரத்தில் கை நழுவி போக வாய்ப்புகள் அதிகம்.
தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும். கடமையில் தொய்வும் பணப்புழக்கத்தில் தடுமாற்றமும் வரலாம். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்ப சுமை கூடும். கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம். எதையும் நினைத்த மாத்திரத்தில் செய்ய இயலாது. தசாபுத்தி பலம் இழந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு உருவாகலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த காலத்தில் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு கனவு நனவாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் எளிதில் கிடைக்கும். வாழ்க்கை தேவை பூர்த்தியாகும். மேலும் குரு சனி பகவானின் பலத்தால் சிறப்பாக இருக்கப் போகின்றது. தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கலாம். உங்கள் மீதான பொல்லாப்பு மறையும். மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். குரு சனி பகவானின் பார்வையால் பொன் பொருள் கிடைக்கும். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரிக்கும். பெண்கள் மிக உறுதுணையாக இருப்பார்கள். இறுக்கமான நிலை மாறும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. சகோதரிகள் மூலம் உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும். ஆசிரியர்கள் மேன்மை காண்பார்கள். எந்த பிரச்சனையையும் முறியடித்து வெற்றிக்கு வழிகாணலாம். முக்கிய கோரிக்கைகளை வைக்கலாம். மருத்துவர்கள் கூடுதல் பலன்களை காண்பீர்கள். உங்கள் திறமை பளிச்சிடும். அதற்குரிய வருமானமும் வரும். வக்கீல்களுக்கு வழக்குகள் சிறப்பாக இருக்கும். யாருடைய உதவியையும் நாடாமல் நீங்களே காரியத்தை சாதிப்பீர்கள். நீங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் நம்பிக்கையுள்ள நண்பர்கள் பெரியோர்கள் ஆலோசனையுடன் முன்னேற்றம் காண்பீர்கள். அச்சகம் பத்திரிகை பப்ளிகேஷன் கட்டுமான ஆலோசகர் போன்ற தொழில் நல்ல வளர்ச்சியை அடையும். தங்கம் வெள்ளி வைர நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கும். பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் அறிவுரை கிடைக்கும். அதிக வளர்ச்சியை எதிர்நோக்கலாம். ஸ்காலர்ஷிப் போன்றவை கிடைக்கும். விவசாயிகளுக்கு மஞ்சள் பயறு வகைகள் துவரை சோளம் தக்காளி பழ வகைகள் மூலம் நல்ல வருவாய் காண்பீர்கள். கால்நடை செல்வம் பெருகும். பால் பண்ணை மூலமும் நல்ல வருவாய் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சிறப்பாக இருக்கும். கைவிட்டு போன பொருள்கள் மீண்டும் கிடைக்கும். பெண்கள் நல்ல வசதியோடு காணப்படுவீர்கள். சுற்றுலா விருந்து விழா என்று சென்று வருவீர்கள். திருமணமாகாமல் இருக்கும் பெண்களுக்கு திருமணம் கைகூடும். அதுவும் நல்ல வரனாக அமையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி காண்பீர்கள். புதிய நகை ஆடைகள் போன்றவை கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்கள் மேன்மையை அறிந்து சரணடையும் நிலை வரலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். சுய தொழில் செய்து வரும் பெண்களுக்கு சகோதரர்களின் ஆதரவு இருக்கும். அவர்களால் பொருள் சேரும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். ராகுவுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். ராகு காலத்தில் பைரவருக்கு பூஜை செய்யலாம். நாக தேவதையை வணங்கி வாருங்கள். ராகுவுக்கு நீல நிற வஸ்திரத்தை சாத்தி அர்ச்சனை செய்யுங்கள். ஏழைகளுக்கு உளுந்து தானம் செய்யுங்கள். குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். இந்த கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.